ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன், க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சுகர் பீட்ஸில் வந்து நான் வந்து ரெண்டு பீட்ஸ் கொடுத்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் டிசைன்ஸ் எல்லாமே கலைஸ் ஆரி ஒர்க் சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு 3 இயர்ஸாக அந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் எனக்கு வந்து அது மானிட்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து இன்னும் இது ரெவென்யூ வரல. ஆனால் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட் லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டோன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கும், அந்த கேப் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா க்ளூ கொடுத்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸில் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அது வந்து நமக்கு வந்து லைஃப் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூ கொடுத்து நம்ம ஒட்டிட்டோமே எதுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே க்ளூ கொடுத்து காஞ்ச உடனே அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதையும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஸ்டோன்ஸில் வந்து கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து அந்த கேப்பை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட் வந்து அதை சுற்றியும் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் காஞ்ச ஸ்டோன்ஸை வந்து காஞ்ச உடனே கூட நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து காயில் க்ளூ கொடுத்தேன். ஸோ அதனால் காயிலன்றதால ஸோ அதில் வந்து ஹோல்ஸ் இருந்தது. ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன்ஸ்ன்றதால நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டோன் செயின் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இதுக்கு வந்து அந்தந்த ஒவ்வொரு கேப்புக்கு மட்டுமே நான் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு கேப் விட்டுலாம் பண்ணலை. கரெக்டாக அந்த எண்ணெய் ஒவ்வொரு கேப்புக்கும் கொடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 3 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, திரும்ப ஸ்டோன் செயின், அதை சுற்றி மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துக்கிட்டேன். இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக சிம்பிளாக அவ்வளோ நீட் ஒர்க்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸில் வந்து இது வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய வந்து இது அப்போலேருந்து இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்க்கு இந்த மாதிரி நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் 3 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தேன். ஸோ அது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இப்போ வந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த ரவுண்டுக்கு வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரவுண்டை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வரைஞ்சிருக்கிறேன். இந்த லீஃபுக்கு வந்து லோடு ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக்கு செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி லோடு நம்ம கொடுக்கும்போது ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து அது அழகாக வரும். அப்படின்னா ஒரு அன்யூனியம் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் லோடு ஸ்டிச் கொடுக்குறோம்னா எப்போதுமே நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும் அது. ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் லீஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். லீஃப் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்து அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ஜரியில் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லையே நம்மளோட சாரீஸ் என்ன கலரோ அந்த த்ரெட்டை கூட கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும்போது எப்போதுமே நம்ம சாரீஸில் என்ன டிசைன் இருக்குதோ அதை எடுத்து பண்ணலாம். அப்புறம் அந்த சாரீஸ் என்ன கலரோ அந்த சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணோம்னா ஸோ அது பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்த மாதிரி இன்னும் நல்லாவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் புதுசாக த்ரெட்டு எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இப்போ வந்து எல்லாம் லீஃப் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன், அவுட்லைனும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகிற மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லீஃப்ன்றதால உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்டோன்ஸ் தானே ஓட்ட போகிறோம் க்ளூ கொடுத்து. ஸோ அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்றதுக்காக நான் வந்து வரையாமல் அப்படியே வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த கேப் கொஞ்சம் பெருசாக எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து லீஃப் போட்டுட்டேன், ஜரியில் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டு கலர் பீடு வச்சு அங்கங்கே ஒரு டாட்ஸ் மாதிரி அங்கே கொடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்த பிறகு எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு. ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட சாரீஸ் கலர் என்னவோ அதோட அந்த த்ரெட்டை கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட சாரீஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிசைன் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.